இந்த மாஞ்சாவேலு இன்விடேஷனை பார்க்கும்போதே ஒரு கலக்கல் தெரிஞ்சுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரமாதமாகவும் இருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அருண் விஜய் சார் வந்து ஒரு புத்திசாலி. ஏன்னா அவர் டைரக்டரை சூஸ் பண்ணுறதுல வந்து ஒரு கிங்கு. அதே மாதிரி வெங்கடேஷ் சார்கிட்ட போனால் ஹிட்டு கிடைக்கும், அது கன்ஃபார்ம். அதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது படமாக அவரோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு நிறைய விஐபிங்களோட வாரிசுகள் வந்து சினிமாவில் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முதல் படத்திலே பெரிய வெற்றி கிடைச்சிடும். வெற்றி கிடைச்ச சந்தோஷத்தில் அவங்க வந்து தொடர் வெற்றியை காப்பாற்றிக்காம நிறைய பேர் அது மாதிரி மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அருண் விஜய் ஒரு பெரிய இடத்து பிள்ளையா இருந்தும் திறமையில ரொம்ப போராடி முன்னுக்கு வந்திருக்காரு. அதாவது படிப்படியான இந்த முன்னேற்றம் இருக்குல்ல, இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தா படம் ஹிட்டு. அதே மாதிரி வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம், அவரோட ஆரம்ப காலம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். இப்ப செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சிட்டாரு. அதனால அவருக்கு மிகப்பெரிய லைஃப் இருக்கு. அதுக்கான ரெண்டாவது படிக்கட்டு தான் இந்த மாஞ்சாவேலு. ஏன் வெங்கடேஷ் சார் பேர் வெங்கடேஷ்னு வச்சிருந்தாலும் அவர் வந்து ஒரு முருக பக்தர்னு நினைக்கிறேன். அவரோட எல்லா படத்துலயும் அந்த வேலு, துள்ளி வருகுது வேல், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. மலை மலை அதுல கூட வேல் போட்டிருப்பாரு. அதனால அந்த முருகரோட ஆசீர்வாதத்துல இந்த மாஞ்சாவேலுவும் மாபெரும் வெற்றி அடையும். இதே வெற்றி விழா ஃபங்க்ஷன்ல நம்ம மறுபடியும் சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. இதற்குமே வந்து ரொம்ப பயப்படாம இன்னைக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்கேன் நான் பேசுறதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்த, லைஃப் கொடுத்த, லைஃப்னா என்னன்னு காமிச்ச டேரக்டர் தான் வெங்கடேஷ் சார். அவரோட ஃபர்ஸ்ட் படம் பகவதி படத்துல தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவருக்கு ரொம்ப தைரியம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. ஏன்னா அப்போ வந்து எனக்கு ஆக்டிங்னால என்னன்னு தெரியாது சுத்தமா. அவர் தான் நிறைய ஆக்டிங்லாம் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து மெயினாக கார்த்திக் சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக வந்து சுப்பிரமணியபுரம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னது என்னன்னா வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து அந்த கார்த்திக் சாரோட இடம் நீ கண்டிப்பாக பிடிப்ப அப்படின்னாரு. நான் கேட்டு சிரிச்சுட்டு தலையாட்டிடுவேன். பட் மனசுக்குள்ள எனக்கு நல்லா தெரியும் சான்ஸே இல்லை அதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு கார்த்திக் சார் தான் பண்ண முடியும். அது ரொம்ப கஷ்டம் அது பண்றது. ரீசெண்டாக வெங்கட் பிரபு கூட சொன்னார் அக்னி நட்சத்திரம் ரீமேக் பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ நான் அவர்கிட்ட வந்து கேட்டது ஒரே விஷயம் வந்து, ப்ளீஸ் சார் கார்த்திக் சார் ரோல் மட்டும் நான் பண்ணுறேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டேன். நான் அவ்வளோ பெரிய ஃபேன் அவருக்கு. எங்கள் அம்மா கூட வந்து அவரோட ஃபேன் தான், கார்த்திக் சாரோட ஃபேன். நான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறது அவரை தான். அண்ட் அருண் விஜய் வந்து இவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் பெரிய லெவல் ஹிட் ஆகும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எனக்கு வந்து வாலி சாரை மீட் பண்ணது. அவர் வந்து ரொம்ப நாளாக மீட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை. அவர் வந்து அப்பா கிட்ட பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து என்னை பற்றி. ஸோ ஆனால் போய் மீட் பண்ண டைம் கிடைக்கல. இன்னைக்கு பார்த்தோன்னே அவர் கேட்டார் வந்து சம்பத்தோட சன்னன்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த டே மறக்கவே முடியாது. இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.